Praise Jesus. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த கர்த்தருடைய நாளில் ஆண்டவரை ஆராதிப்பதற்கு உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தை அன்போடு கூட வரவேற்கிறேன். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். நம்ம எல்லாரும் பயபக்தியோடு கூட கண்களை மூடி Praise Jesus, தேவனுடைய சமூகத்தில் ஜீசஸ் அல்லேலூயா நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆண்டவர் இந்த நாளிலே ஆராதனை ஆசீர்வதிக்கும்படியாக ஆண்டவருடைய தயவு, ஆண்டவருடைய இரக்கம், எம்மட்டும் தாங்கி வந்த கிருபை, எம்மட்டும் நடத்தி வந்த கிருபை, நம்மை சூழ்ந்த கிருபையை மனதில் வைத்து எல்லாம் உம்முடைய கிருபைப்பா, தேவனல்லையே சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம். தாங்கி வந்த எல்லா தயவுகளுக்காய் ஸ்தோத்திரம். மனிதனை நினைப்பதற்கும் அவனை விசாரிப்பதற்கும் அவனை மாத்திரம். ஆயினும் உம்முடைய தயவினால் நீர் எங்களை மூடி மறைத்தீரப்பா. நீர் எங்கள் ஆறுதலாக இருந்தீர். கர்த்தர் எங்களுடைய பலனாக இருந்தீங்கப்பா. சங்கீதக்காரன் சொல்லுகிறதை போல, நான் பயப்படும் நாளில் உம்மை நான் நம்புவேன். நான் பயப்படும் நாளில் உம்மை நான் நம்புவேன். கர்த்தர் என் சகாயர், கர்த்தர் என் சகாயர். நான் பயப்படேன். அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறார். கர்த்தர் என் வலது பார்சத்தில் இருக்கிறார். நான் அசைக்கப்படுவதில்லை. ஆண்டவரே, என் ஜனங்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்னீரே. My people will be never ashamed. என் ஜனங்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்னீரே. ஏதோ உம்முடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறப்பா. பிள்ளைகள் 13வது வாரங்களாக தங்கள் வீடுகளிலே ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுத்தீரே ஆண்டவரே. எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறேன். ஒரு விஷயம், உம்முடைய தயவு இறங்கி வர வேண்டாம்ப்பா. ஒரு விஷயம், உம்முடைய இரக்கம் இறங்கி வர வேண்டும். ஓ ஹல்லேலூயா. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவர். இருக்கிற இடங்களில் கர்த்தரை துதியுங்கள். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தடவையாயிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக அவர் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே. கர்த்தரை கண்டடைய தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். அவையானவரே, நீ வரணும்ப்பா. அவையானவரே, இன்னைக்கு உங்களுடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர வேண்டும். எங்கெல்லாம் உம்முடைய பிள்ளைகள் கூடியிருக்கிறார்களோ அவர்கள் இன்னைக்கு உம்முடைய சமூகத்தை உணர வேண்டும். ஆண்டவருடைய நல்ல சமூகம் இறங்கணும்ப்பா. துதிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் இருக்கிற இடங்களில் அந்த மகிமை இறங்க வேண்டும். பாடும் பொழுதே தேவனுடைய பிரசன்னத்தை இன்னைக்கு காலையிலே உணர, இந்த ஆராதனை முழுவதும்
செய்யினா மகிமை இறங்கி வரும்படியாக, ஒரு விஷயம் தேவனுடைய மகிமை இறங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். Father, we worship you. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். Thank you Lord. உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் சர்வ வல்லமையுள்ள நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வாதமான கர்த்தருடைய நாளுக்காக ஸ்தோத்திரம். கடந்த வாரங்கள் எல்லாம் நீர் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து இந்த புதிய நாளை காண உதவி செய்திருக்கிறேன். நீர் உண்டு பண்ணின நாள் என்று உமக்குள்ளே மகிழ, உமக்குள்ளே உணர்வடைய, உமக்குள்ளே பலனடைய தகப்பனே நீர் கிரியை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆராதனையை பொறுப்படுத்தி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஆண்டவர் நல்லவர். இந்த காலையில் நம் ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். இந்த காலையில பாஸ்டர் மேத்யூ நம்மத்தில் இருப்பது சந்தோஷம். இந்த காலையிலே தொடர்ந்து இந்த ஆராதனையை நடத்துவார்கள். நாம் ஒரு மனதோடு கூட இருந்து கர்த்தரை ஆராதிப்போம், அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். God bless you. இந்த காலை நேரத்திலே நாம் ஆண்டவரை துதிக்க, அவருடைய பரிசுத்த நாமத்தை ஆராதிக்க, ஆங்காங்கே இருக்கிற வீடுகளில் இருக்கிறவர்கள் நம்முடைய தலைகளை விருவிசையாக தேவ சமூகத்திலே தாழ்த்தி, ஆண்டவரே நாங்கள் உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம். உம்முடைய சமூகத்திலிருந்து வரக்கூடிய நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் இந்த நாளிலே நாங்கள் பெற்றுக்கொள்ள விரும்புகிறோம். ஹல்லேலூயா. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவர், மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே. என் பேச்சுல, என் மூச்சுல, என் சொல்லுல, என் செயலுல கலந்திருக்கீங்க. என் நினைவுல, என் நடத்தையில, என் உணர்வுல, என் உயிருல கலந்திருக்கீங்க. என் பேச்சுல, என் மூச்சுல, என் சொல்லுல, என் செயலுல கலந்திருக்கீங்க. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நினைவுல, என் நடத்தையில, என் உணர்வுல, என் உயிருல கலந்திருக்கீங்க. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, எனையாளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, எனையாளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே, ஒரு மகிமை மேகம் இயேசுவே இடத்தை முழுவதும் உடைய மகிமையினால நிரப்பும். என் ஜனத்தை மூடு
இது தேவனுடைய நேரம். நம்ம எல்லாரும் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு நேரம். இருக்கிற இடத்திலே பயபக்தியோடு கூட தேவ சமூகத்திலே முழங்கால் படியிட்டு, தேவனே உம்மை நாங்கள் ஆராதிக்க இருக்கிறோம், உம்முடைய பரிசுத்த நாமத்தை தொழுது கொள்ள இருக்கிறோம், எங்களிலே உம்முடைய பரிசுத்தம் உண்டாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா சரீர அசூசியங்கள் நீங்க எங்களை சுத்திகரியும். எங்களிலே இருக்கிற சோர்வுகள், நிர்விசாரங்கள் இயேசுவின் நாமத்தினாலே எங்கள் வாழ்க்கையை விட்டு வெளியேறுவதாக. இந்த ஆண்டவரே லைவ்ல பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளிலே ஆளுகை செய்வாராக. யாரெல்லாம் பயபக்தியோடு கூட அவரவர்களுடைய வீடுகளிலே தேவனை நோக்கி பார்க்கிறார்களோ, தேவ சமூகத்திலிருந்து உம்முடைய வல்லமை புறப்படுவதாக. ஆண்டவரே, கைகளை உயர்த்தி சொல்லுவோம். விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே. நம்ம எல்லாரும் சொல்லுவோம், எங்களை ஆட்கொள்ளும் ஆண்டவரே, இந்த கால நேரத்திலே எங்களை ஆளுகை செய்யும் ஆண்டவரே என்று சொல்லி, ஆவியானவரே எங்களை ஆளுகை செய்வீராக, எங்களை ஆளுகை செய்வீராக, எங்களை ஆளுகை செய்வீராக, எங்கள் சிந்தைகளை ஆளுகை செய்வீராக, எங்கள் எண்ணங்களை ஆளுகை செய்வீராக. ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே. எல்லாரும் சொல்லுவோம். ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே. ஆவியானவரே, இன்னாற்றலானவரே, ஆவியானவரே, இன்னாற்றலானவரே. அப்பாவை அறிந்திடனும் வெளிப்பாடு தாருமையா, அப்பாவை அறிந்திடனும் வெளிப்பாடு தாருமையா. மானக்கண்கள் ஒளி பெறரும், மானக்கண்கள் ஒளி பெறரும், மகிமையே அச்சாரமே, மகிமையே அச்சாரமே. ஆளுகை செய்யுமா ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை நாங்கள் பலியாகும்படி சமூகத்திலே படைத்து ஆராதிக்க வந்திருக்கிறோம். அப்போ ஆளுகை செய்யும் தெய்வமே, உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தமானவரே, அதிசயம் அதிசயம் செய்பவரே, ஆறுதல் நான்
தூரம் போயிருக்கிற ஒரு சில ஜனங்கள் இந்த இடத்துல உண்டு ஆண்டவரே. உம்மை மறந்து உம்மை நேசிக்க மறந்த நாட்கள் எல்லாம் உண்டு ராஜா. இந்த காலை நேரத்திலே ஒரு பிரசன்னம் உம்முடைய விசுவாச பிள்ளைகள் ஆராதித்துக் கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே அவர்களுடைய வீடுகளிலே தேவனுடைய பிரசன்னம் இறங்கி தேவனுடைய அன்பிலே உம்முடைய ஜனங்கள் கட்டப்படுவார்களாக. தேசத்திலே கொள்ளை நோய்கள் பரம்பும் போது என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தும் போது நான் தேசத்திற்கு சேமத்தை தருவேன் என்று சொன்னவர், இதோ உம்முடைய ஜனங்களாய் எங்கள் சொந்த வீடுகளிலே நின்று நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை தரிக்கப்பட்ட பிள்ளைகளாய் நாங்கள் உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம். நாங்கள் ஆராதிக்கிறது நிமித்தம் எங்கள் பட்டணங்களிலே தேசங்களிலே மாற்றம் உண்டாகட்டும் ஆண்டவரே. ரபாலா ஷேகாலா தரலனமோ, ஓ ரபாலா ஷேகாலா தரலனமோ ரகபாபா. பரிசுத்த ஆவியானவர் பலரை ஒவ்வொருடைய வீடுகளிலே நிரப்பிக் கொண்டிருக்கிறார். தேவனுடைய கரம், அவருடைய கரம் இன்றைக்கு பலரை இந்த லைவ் புரோகிராமை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய மேலும் ஆண்டவருடைய கரம் வந்து அமர்ந்து கொண்டிருக்கிறது. தேவனுடைய ஆவியானவர் இந்த நேரத்திலே உங்களை புதுப்பித்துக் கொண்டிருக்கிறார். இந்த பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனையிலே ஆண்டவரே எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம். உம்மை தேடாத நாட்களை மன்னியும், மற்றவர்களை பார்த்த நாட்களை மன்னியும், இங்கு தேவனுடைய அன்பை மறந்த நாட்களை மன்னியும் ஆண்டவரே. உம் அன்பை மறந்தே உலகத்தை நேசித்தே பரிசுத்தம் இழந்தேன் ஐயா. உம் அன்பை மறந்தே உலகத்தை நேசித்தேன் பரிசுத்தம் இழந்தேன் ஐயா. சிலுவையில் அறைந்தேன் ஐயா, உம்மை சிலுவையில் அறைந்தேன் ஐயா. இயேசுவே என் நேசரே, உம்மை மறந்த துரோகி நான். இயேசுவே என் நேசரே, உம்மை மறந்த துரோகி நான். உம் அன்பை உணர்ந்தே பாவத்தை வெறுத்தே உள்ளத்தில் வந்தீரையா. உம் அன்பை உணர்ந்தே பாவத்தை வெறுத்தே உள்ளத்தில் வந்தீரையா. ஏற்று கொண்டீரையா, என்னை மார்போடு அணைத்தீர் ஆண்டவரே. ஏற்று கொண்டீரையா, என்னை மார்போடு அணைத்தீரையா. தந்தையே உம் அன்பு என்னை நெருக்கி ஏவுதே. தந்தையே உம் அன்பு என்னை நெருக்கி ஏவுதே. ஆண்டவரே, உங்க அன்பினால் எங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தேசமே பயப்படாதே என்று சொன்ன தெய்வம், நாட்களிலே எங்கள் பட்டணங்களும் ஆண்டவரே எங்கள் கிராமங்களும் பயந்த நிலைமையிலே இருந்தாலும், ஜனங்கள் எல்லாம் பயந்த நிலைமையிலே
சார்பிலே இருக்கிறபடியாலே உமக்கு ஸ்தோத்திரம். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்னவர், இனி தீங்கை நீ காணாதிருப்பாய் என்று சொன்ன கர்த்தர், வியாதிகள் ஒருபோதும் உங்களை அணுகுவதில்லை என்று சொன்ன கர்த்தர், எங்களோடு கூட நீ இருக்கிறபடியால் உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கரங்களை தட்டி நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே, எங்களை நீர் புதுப்பித்த உம்முடைய நல்ல கிருபைக்காக ஸ்தோத்திரம். எங்கள் ஜீவியத்தை புதுப்பித்த உம்முடைய நல்ல கிருபைக்காக ஸ்தோத்திரம். எங்கள் எண்ணங்களை புதுப்பித்த உம்முடைய நல்ல கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய நல்ல கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து நாங்கள் உம்மை துதிக்கும் போதும் ஆராதிக்கும் போதும் உம்முடைய நல்ல பிரசன்னம் எங்களை மூடட்டும், எங்களை விடுவிக்கட்டும். கர்த்தரே, எங்களை விடுவிப்பாராக என்று சொல்லி இந்த ஆராதனை நாங்கள் ஏறெடுக்கிறோம். அப்பா, உம்முடைய நல்ல கரங்கள்ல ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த நாட்களிலே ஆண்டவருடைய பாதத்தை பிடித்துக் கொள்ளுகிற ஒரு நாட்களிலே வந்திருக்கிறோம். தேசத்தின் தலைவர்களாகட்டும், ஜனங்களாகட்டும், அதிகாரிகளாகட்டும், ஆண்டவருடைய பாதத்தின் அருகே யார் வருகிறார்களோ அவர்களுக்கு தான் தேவன் நல்ல சேமத்தை கொடுக்க முடியும், சுகத்தை கொடுக்க முடியும். இந்த நாள் இந்த காலை ஆராதனையிலே நாம் ஆண்டவரை நல்ல இருக்கிற இடத்துல நல்ல கைகளை தட்டி பாடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மையன்றி யாரை பாடுவேன் ஏசையா என்று சொல்லி அந்த பழைய பாடல்களை நாம் சேர்ந்து கைகளை தட்டி பாடி அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மையன்றி யாரை பாடுவேன் ஏசையா, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. பாதம் பணிந்தேன், பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மையன்றி யாரை பாடுவேன் ஏசையா, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. பரிசுத்தமே பரிசுத்தமே பரவசமே, வரனே சருளே வரம் பொருளே. பரிசுத்தமே பரவசமே, வரனே சருளே வரம் பொருளே. தேடினதா கண்டடைந்தே, தேடினதா கண்டடைந்தே, பாடிட பாடல்கள் ஈந்தளித்தேன், பாடிட பாடல்கள் ஈந்தளித்தேன். பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மையன்றி யாரை பாடுவேன் ஏசையா, உந்தன் அன்பு, ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. புது என்னையா புது என்னையா புது பலத்தால், புதிய கிருபை புது கவியால், புது என்னையால் புது பலத்தால், புதிய கிருபை புது கவியால், நிரப்பினிதம் நடத்துகிறீர், நிரப்பினிதம் நடத்துகிறீர். நூதன சாலேமில் சேர்த்திடுவீர், நூதன சாலேமில் சேர்த்திடுவீர். பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மையன்றி யாரை பாடுவேன் ஏசையா, உந்தன் அன்பு, ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குவே. நெருக்கத்திலே நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், நெருங்கி உதவி எனக்கு அளித்தீர். நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், நெருங்கி உதவி எனக்கு அளித்தீர்.
கெட்டெங்கும் அலைந்திடாமல், திசை கெட்டெங்கும் அலைந்திடாமல், தீவிரம் வந்தென்னை தாங்குகிறீர், தீவிரம் வந்தென்னை தாங்குகிறீர். உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். இசையா உந்தன் அன்பு, இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. அவருடைய சமூகம் நமக்கு முன்பாய் செல்லும் போது தேவனே நமக்கு இளைப்பாறுதலை அளிக்கிற தெய்வம். அவருடைய கோலும் அவருடைய தடியும் நம்மை தேற்றும். ஏனென்று சொன்னால் அவரே நம்முடைய மேய்ப்பராயிருக்கிறார். என் முன் செல்லும் உம் சமூகம் எனக்கு அளிக்கும் இளைப்பாறுதல். என் முன் செல்லும் உம் சமூகம் எனக்கு அளிக்கும் இளைப்பாறுதல். உமது கோலு உம் தடியோ, உமது கோலு உம் தடியோ, உண்மையா என்னையும் தேற்றிடுவேன், உண்மையா என்னையும் தேற்றிடுவேன். உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே. ஆண்டவரே, உம்மை இல்லாமல் எங்களுக்கு யாரும் இல்லை அப்பா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். என் இதய தெய்வமே நீர் எனவே இறைவா ஆருயிரே. எல்லாரும் சொல்லுவோம், என் இதய தெய்வம் நீர்தான் ஆண்டவரே என்று சொல்லி. ஆருயிரே நேசிக்கிறேன் இயேசுவே, நேசிக்கிறேன் இயேசுவே, நேசமுகம் என்று கண்டிடுவேன், நேசமுகம் என்று கண்டிடுவேன். உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். இசையா உந்தன் அன்பு. நல்லா கைகளை தட்டி பாடுவோம். உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. எபினேசர், எபினேசர், இதுவரை உதவி செய்தீர். எபினேசர், எபினேசர், இதுவரை உதவி செய்தீர். இதுவரை உதவி செய்தீர். எபினேசர், எபினேசர், இதுவரை உதவி செய்தீர். கைகளை உயர்த்தி சொல்லுவோம். இதுவரை உதவி செய்தீர், உதவி செய்தீர். எபினேசர், எபினேசர், பரிசுத்தர், பரிசுத்தர், பரலோக ராஜாவே. சொல்லுவோம், பரலோக ராஜாவே என்று சொல்லி. ராஜாவே, பரலோக ராஜாவே, பரிசுத்தர், பரிசுத்தர், பரலோக ராஜாவே, பரிசுத்தர், பரிசுத்தர். எல் ஷடாய், எல் ஷடாய், எல் ஷடாய், எல்லாம் வல்லவரே. இயேசுவே, உம்மாலே கூடாதது ஒன்றுமில்லை அப்பா. வல்லவரே, எல்லாம் வல்லவரே. எல் ஷடாய், எல்
நாட்களிலே தேவன் நம்மை அதிசயமாய் நம்மை நடத்தி கொண்டு வருகிறார். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் சொல்ல முடியும், வசனம் சொல்லுகிறது, பஞ்ச நாட்களிலும் தேவன் நம்மை திருப்தியாக்கி நடத்துகிறவர். வேலையில்லாத சூழ்நிலை, நெருக்கடியான சூழ்நிலை, பணமில்லாத சூழ்நிலை, ஆனாலும் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு வேண்டியதெல்லாம் செய்து ஆண்டவர் ஒருபோதும் நம்மை மறவாமல், தேவன் நம்மை நினைத்து நம்முடைய தேவைகளை எல்லாம் அழகாய் சந்தித்து இந்த பஞ்ச காலங்களிலும் இந்த வியாதிகளின் சூழ்நிலைகளின் மத்தியிலும் கர்த்தர் நம்மை நடத்துகிறார். எத்தனை பேர் இருக்கிற இடத்துல ஆமேன் என்று சொல்ல முடியும்? ஆமேன். கர்த்தர் நல்லவர். நாம் இருக்கிற இடத்துல அப்படியே நாம் எல்லாரும் எழும்பி நின்று, அங்கங்கே வீடுகளிலே இருக்கிறவர்கள் எல்லாரும் எழும்பி நின்று பயபக்தியோடு கூட ஹல்லேலூயா, நாம் எல்லாரும் எழும்பி நின்று கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. அவர் நம்மை மறவாமல் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். ஒருபோதும் நம்மை கைவிடவில்லை, ஒருபோதும் நம்மை விட்டு விலகவில்லை. எவ்வளவு ஒரு நல்ல தெய்வனை நாம் தெய்வமாக கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று சொன்ன கர்த்தர், ஹல்லேலூயா, தேவன் தம்முடைய பிள்ளைகளை ஒரு நாளும் அப்பத்துக்கு திரிந்து அலைந்து திரிகிறது நான் கண்டதில்லை என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறபடி, கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை ஒரு நாளும் கைவிடாமலும் மறவாமலும் தேவன் தம்முடைய பிள்ளைகளை நடத்தி வந்திருக்கிறார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்த்து ஹல்லேலூயா நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. எங்களை மறவாத தெய்வம் நீங்க தான் ஆண்டவரே, எங்களை மறவாத தெய்வம் நீங்க தான் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களை மறவாதவர் நீர்தான் ஆண்டவரே, உமக்கு நன்றி. எபினேசர் நீர்தான் ஐயா, இதுவரை உதவி நீரே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? எபினேசர் நீர்தான் ஐயா, இதுவரை உதவி நீரே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோய் எல்ரோய் என்னையும் எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி 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 ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. பலவீன நேரங்களில் பல தந்தீரையா, பலவீன நேரங்களில் சுகமானேன் சுகமானேன், தழும்புகளால் சுகமானேன். என் குடும்ப மருத்துவர் நீரே. சுகமானேன் சுகமானேன், என் குடும்ப மருத்துவர் நீரே. நன்றி. கைகளை உயர்த்தி சொல்லுவோம், கோடி கோடி நன்றி ஐயா. வெட்கப்படாம கைகளை உயர்த்தி நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே.
சொல்ல முடியும்? நாங்கள் உம்மை நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நம்பி இருக்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதில்லை. நாங்கள் உம்மை நம்பி இருக்கிறோம், எங்கள் நிலைமைகள் எல்லாம் மாறும் என்று சொல்லி, எங்க தேசத்தின் அழிவை எல்லாம் நீர் மாற்றுவீர் என்று சொல்லி நாங்கள் உம்மை நம்பி இருக்கிறோம். எங்கள் தேசத்திலே காணப்படுகிற இந்த இக்கட்டான சூழ்நிலைகள் மாறும் என்பதை நாங்கள் உண்மையிலே நாங்கள் நம்பிக்கை வைத்து இந்த கால நேரத்திலே எங்களுடைய வலது கரத்தை உம்மை நோக்கி நாங்கள் விரிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க தான் எங்கள் தேசத்திற்கு எதையாகிலும் செய்யணும் ஆண்டவரே. எத்தனை பேர் இருக்கிற இடத்துல இந்த கொள்ளை நோயினாலே எத்தனையோ குடும்பங்கள் அழிந்து போய் கொண்டிருக்கிறது. எத்தனையோ பேர் மரணத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலைகளிலே விசுவாச பிள்ளைகளாய் நம்முடைய கரத்தை கர்த்தருக்கு நேராய் உயர்த்தி, ஆண்டவரே நீங்க தான் ஏதாவது செய்யணும் ஆண்டவரே. இந்த ஒரு வார்த்தையை சொல்லுங்க பாப்போம். நீங்க தான் ஏதாவது செய்யணும் ஆண்டவரே. நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நீ சொன்ன வார்த்தைய பிடித்து கொண்டு, நீ சொன்ன வார்த்தைய பிடித்து கொண்டு உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோம். உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோம். கைகளை உயர்த்தி சொல்லுவோம், அற்புதம் செய்யுங்கப்பா எங்க தேசத்துல. உம்மை தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க தேசத்துல. உம்மை தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. உம்மை தான் நம்பி இருக்கிறோம். உம்மை என்று யாரும் இல்லையப்பா. உம்மை தான் நம்பி இருக்கிறோம். உம்மை என்று யாரும் இல்லையப்பா. நீங்கதான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நீங்கதான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நீ சொன்ன வார்த்தைய பிடித்து கொண்டு, நீ சொன்ன வார்த்தைய பிடித்து கொண்டு உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோம். உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோம். அற்புதம் செய்யுங்கப்பா எங்க தேசத்துல. உம்மை தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க தேசத்துல. உம்மை தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. உம்மை தான் நம்பி இருக்கிறோம். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மை தான் நம்பி இருக்கிறோம். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. இருக்கிற இடத்துல நல்ல வாய்களை திறந்து
அந்நிய பாஷைகளிலே ஒரு நிமிடம் நல்ல எல்லாரும் வாய்களை திறந்த அந்நிய பாஷைகளிலே ஓ ராபாலா ஷேகாலா தரலனமோ ரேமானா ஷேகாலா தரதரலனமோ ரகபாபா ஷேகாலா தரதரலனமோ. எல்லாரும் நல்ல ஆவியிலே நிரப்பப்பட்டவர்களாய் தேவனுடைய ஆவியை பெற்றவர்கள் எல்லாரும் நல்ல அந்நிய பாஷைகளிலே ஒரு நிமிடம் மட்டும் நல்ல ஆவிலே நிரம்பி பேச ஆரம்பிப்போம். ரேமானா ஷேகாலா தரலனமோ. உம்மை நாங்கள் நம்பி இருக்கிறோம். எங்கள் தேசத்தின் நிலைமையை மாற்றுமையா. ரகபா ஷேகாலா தரமோ. அப்படியே கைகளை கர்த்தருக்கு நேராய் உயர்த்தி சொல்லுவோம். நாங்கள் உம்மை முழு உள்ளத்தோடு கூட நாங்கள் உம்மை நேசிப்போம். உம்மை முழு வெள்ளத்தோடு கூட உண்மையிலே நாங்கள் அன்பு கூறுவோம் ஆண்டவரே என்று சொல்லி எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுவோம். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 அல்லேலூயா. ஆராதனை 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 உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். சொல்லுவோம். முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 உந்தன் நாவியோடு ஆராதிக்கிறோ. ஆராதனை ஆராதனை உந்தன் அம்மையோடு ஆராதிக்கிறோ. ஆராதனை ஆராதனை இயேசுவே. ஆராதனை 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 ஆராதனை. உம்மை நேசிப்பேன் 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 இயேசுவே. எல்லாரும் அறிக்கையிட்டு சொல்லுவோம். நாங்கள் உம்மை நேசிப்போம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் நேசிப்போம். உம்மையே நாங்கள் ஆராதிப்போம். எங்கள் ஆராதனைக்குரியவர் நீர் மட்டும்தான் ஆண்டவரே. கைகளை உயர்த்தி கடைசியா சொல்லி முடிக்க போகிறோம். உம்மை நேசிப்பேன் நேசிப்பேன்
எல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் ஆண்டவரே, உம்முடைய நாமத்திற்கே மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகள் ஆராதித்திருக்கிற அந்த ஆராதனையை நீர் அங்கீகரித்திருக்கிறீர். அவருடைய நாவிலிருந்து புறப்பட்ட ஒவ்வொரு ஸ்தோத்திரமும் துதி வார்த்தைகளையும் கர்த்தர் அங்கீகரித்திருக்கிறீர். கர்த்தர் அவர்களுக்கு நல்ல சேமத்தையும் பாதுகாப்பையும் விடுதலையும் சுகத்தையும் கர்த்தர் கொடுத்து கொண்டிருக்கிற அந்த நல்ல தயவுக்காக ஸ்தோத்திரம். இந்த நல்ல கரங்களிலே இந்த ஆராதனை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். தேவனே, உம்முடைய நாமம் ஒன்று மட்டுமே உயர்ந்திருப்பதாக. எங்களை மூடின அந்த நல்ல பிரசனத்திற்காக ஸ்தோத்திரம். எங்களை நிரப்பின அந்த வல்லமைக்காக ஸ்தோத்திரம். எங்கள் தேவன் மட்டும் நீர் பெரியவராயிருப்பீராக. நீ நல்ல கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலையிலே ஆண்டவரை ஆராதிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்தார். இந்த வாரத்தோடு கூட 13 வாரங்கள் நாம் தேவனுடைய ஆராதனை இல்லாமல் வீடுகளிலே இருக்கிறோம். ஆனால் தேவன் மனம் இறங்கினால் எல்லாமே சாத்தியமாகும். நேற்று மாத்திரம் நம்முடைய தமிழ்நாட்டில் சுமார் 1900 சுமார் 2000 சுமார் 2000க்கு நெருங்கி கொரோனாவினுடைய பாதிப்பு குறிப்பாக சென்னையிலே மாத்திரம் above 1400 நேற்று மாத்திரம். கட்டுக்கடங்காத நிலையில் கொரோனா என்கிற வைரஸ் தீவிரமடைந்து வருகிறது. இது என்னமாய் முடியும் என்பது யாராலும் கணிக்க முடியவில்லை. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரிடத்திலே நம்ம பாடியதை போல, நீங்க தான் ஆண்டவர் ஏதாவது செய்யணும், நீதான் ஏதாவது செய்ய வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் போராடுவோம். ஆண்டவர் நிச்சயம் ஒரு காரியத்தை நிறைவேற்றுவார். இன்று மாலை 7 மணி முதல் 8 மணி வரை நமக்கு துதி ஆராதனையும், அது மாத்திரமல்ல, ஆராதனை என்றால் என்ன, வாட் இஸ் வார்ஷிப், அதை கடந்த வாரம் அந்த ஒரு பைபிள் ஸ்டடி போல எடுத்தோம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை மாலையிலும் ஆராதனை என்றால் என்ன என்று சொல்லி ஒரு பாடத்துக்குள்ளே பிரவேசிக்க போகிறோம். ஒவ்வொரு வியாழக்கிழமை மாலையிலும் 7:30 எண்ட் டைம் சீரியஸ் கடைசி கால வேத பாடம் நமக்கு இருக்கிறது. அதிலே பங்கு பெறுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த காலையிலே தேவனுடைய வசனத்துக்கு நேராக நம்முடைய இதயத்தை திருப்ப போகிறோம். லூக்காவின் சுவிசேஷம் 18வது அதிகாரம் 27வது வசனத்தை நான் வாசிக்கிறேன்.
நீங்களும் உங்களுடைய பைபிள்ல அந்த வார்த்தை இருந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள். The book of Luka 18ஆம் அதிகாரம் 27வது வசனம். அதற்கு அவர், மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும் என்றார். அதற்கு இயேசு, மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும். What is the impossible with man is possible with God. கண்களை மூடி, ஆண்டவரே இன்றைக்கு என்னோடு பேசும். உம்மை முழு மனதோடு கூட ஆராதிக்க உதவி செய்தி. ஆராதனையில் நீர் எங்களை தொட்டீர். உம்முடைய வசனத்துக்காக காத்திருக்கிறோம். எங்களோடு பேசும் ஆண்டவரே. மனுஷனால் கூடாதவைகள் தேவனால் கூடும். What is impossible with man is possible with God. Is possible with God. தகப்பனே, உம்முடைய நல்ல வசனத்தை எங்களுக்கு நேராக அனுப்பும். இதை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு உம்முடைய வசனம் ஒரு உணர்வையும் பலனையும் கொடுப்பதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும் என்று ஆண்டவர் சொன்னார். விஞ்ஞானத்தில் மிக உயர்ந்த நிலைகளில் நாம் இருக்கிறோம். இந்த 21வது நூற்றாண்டு விஞ்ஞானத்தினுடைய உச்சகட்டம். ஆனால் ஒரு பெரிய பரிதாபம் என்ன என்று சொன்னார், விஞ்ஞானம் எந்த அளவுக்கு மேலே போனாலும், மருத்துவம் எந்த அளவுக்கு மேலே போனாலும், மனிதனால் கூடாதவைகள் என்று பல இருக்கிறது. ஒரு காலங்களிலே ஓபன் ஹார்ட் சர்ஜரி என்பது வாழ்வா சாவா என்கிற போராட்டம். ஆனால் இன்றைக்கு ஓபன் ஹார்ட் சர்ஜரி என்பது ஒரு சாதாரண ஒரு ஆபரேஷன். அந்த காலங்களிலே பிரைன் டியூமர் ரிமூவ் பண்ணுவது என்பது ஆபரேஷன்ல ரொம்ப கிரிட்டிக்கல். ஆனா இன்றைக்கு அவைகள் எல்லாம் மிக சாதாரணமாக போய்விட்டது. ஒரு பக்கத்தில் இப்படி இருந்தாலும் இன்னொரு பக்கத்தில் மனுஷனால் கூடாதவைகள் என்று ஒரு அட்டவணை போட்டார். அதில் ஏராளமான வரும். வேதத்திலே வாசிக்கிறோம். ரூத்தின் புத்தகத்திலே 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே நகோமி சொன்னால், என் பின்னாடியே வருகிறதுனால உங்களுக்கு என்ன பலன்? நீங்கள் பொறுத்திருப்பீர்களோ அது கூடாது. நகோமி சொன்னார், தன்னோட 2 மருமகளுக்கு சொன்ன, உங்களுக்கு ஒரு புது வாழ்க்கையை கொடுக்க என்னால முடியாது. எல்லாவற்றையும் இழந்து போய்விட்டோம். உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்க என்னால முடியாது. நான் நினைத்தாலும் அது சாத்தியமில்லை. தானியேல் புத்தகத்திலே 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில், குறி சொல்லுகிறவளாலும் முடியாது. 2ஆம் அதிகாரம் முடியாது. ராஜா கேட்கிற இந்த காரியத்தை யாராலும் சொல்ல முடியாது. அது எந்த ஜோசியனா இருந்தாலும் யாரா இருந்தாலும் சொல்ல முடியாது. கூடாதவைகள். இப்படி பைபிள்ல ஏராளமான இடங்களில் மனிதனால் கூடாதவைகள் கூடாதவைகள் என்று வேதத்தின் பல காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. சொல்லிக்கொண்டே போகலாம். சீனாவில் உருவான கொரோனா
கட்டுக்கடங்காமல் போய்கொண்டிருக்கிறது. மருத்துவத்தில் இன்னும் அதற்கு ஒரு தடுப்பூசி கண்டுபிடிக்க முடியவில்லை. விஞ்ஞானத்தினுடைய உச்சகட்டத்தில் இருக்கிறோம், கூடவில்லை. மருத்துவர்களுடைய கடைசி வார்த்தை என்ன என்றால், இந்த வியாதி மட்டுமல்ல, ஒரு இடத்திலே மருத்துவர் சொல்லுவாங்க, வீட்டுக்கு கொண்டு போயிருங்க. அதுக்கு என்ன காரணம்? அவ்வளவுதான் விஞ்ஞானம், அவ்வளவுதான் மருத்துவம். அதற்கு மேல் இதற்கு மேல் எங்கனால் முடியாது, கூடாது. யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தையை சொல்லி பிரசங்கத்தை ஆரம்பிக்கிறேன். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஆண்டவர் ரொம்ப அழகாய் சொன்னார். மனிதனால் கூடாதவைகள் தேவனாலே கூடும். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதா? இந்த காலையில் என்னுடைய பிரசங்கத்தினுடைய தலைப்பு, தேவனால் கூடும். is possible with God. தேவனால் கூடும். எதெல்லாம் முடியவில்லையோ, எவைகளெல்லாம் மனிதனாலும் மருத்துவத்தாலும் விஞ்ஞானத்தினாலும் எவைகளெல்லாம் கூடாது என்று அட்டவணை போடப்பட்டதோ, அவை எல்லாவற்றுக்கும் கர்த்தர் பதில் சொல்லுகிறார். தேவனால் எல்லாம் கூடும். is possible with God. ஒரு 4 குறிப்புகளை சொல்லி உங்களோடு கூட ஜெபிக்க விரும்புகிறேன். தேவனால் கூடும் என்கிற வார்த்தையை மட்டும் உங்களுடைய மனதில் இன்றைக்கு ஆழமாய் பதித்துக் கொள்ளுங்கள். தேவனால் என்ன கூடும்? 1 2 நாளாகமும் 25ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் அங்கே கீழே சொல்லப்படுகிறது, ஒத்தாசை செய்யவும் விழப்பண்ணவும் தேவனால் கூடும். ஒத்தாசை செய்யவும், the God had the power to help or overthrow. தேவனால் ஒத்தாசை செய்யவும் விழப்பண்ணவும் தேவனால் கூடும். ரொம்ப அழகாக தீர்க்கதரிசி சொல்லுகிறார். ஆண்டவர் நினைத்தால் ஒத்தாசை செய்ய அவரால் கூடும். அவர் நினைத்தால் விழப்பண்ணவும் தேவனாலே கூடும். மறந்து விடாதீர்கள், இந்த காலையிலே விழப்பண்ணுவதற்கு அல்ல, not overthrow, விழப்பண்ணுவதற்கு அல்ல. இந்த நெருக்கமான சூழ்நிலையின் இந்த காலகட்டத்தில் நமக்கு ஒத்தாசை செய்ய அவராலே கூடும். கையை உயர்த்தி ராமன் சொல்லும். நெருக்கமான இந்த நிலையில் ஒத்தாசை பண்ண உமாலே கூடும் ஆண்டவரே. சங்கீதக்காரன் சொல்கிறார், 121வது சங்கீதம் 2ஆம் வசனத்தில், ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். கரங்களை உயர்த்தி அந்த வசனத்தை நீங்க வாசிங்க பார்க்கலாம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். பைபிள் சொல்லுகிறது, தேவனால் உனக்கு ஒத்தாசை பண்ணக்கூடும். சங்கீதம் 57:3, என்னை விழுங்க பார்க்கிறவன் என்னை நிந்திக்கையில், என்னை விழுங்க பார்க்கிறவன் என்னை நிந்திக்கையில் அவர் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி என்னை ரட்சிப்பார். அன்று நல்லவர். நெருக்கமான இந்த நிலையில் ஒத்தாசை பண்ண அவராலே கூடும். இருக்கிற நிலையை பார்க்காதீர்கள், இருக்கிற சூழ்நிலையை பார்க்காதீர்கள். ஒருவேளை சூழ்நிலை நமக்கு விரோதமாக இருக்கலாம். புள்ளி விவரங்கள்
நமக்கு எதிராக இருக்கலாம். ஆனால் இந்த சூழ்நிலைகளிலும் நம்முடைய தேவனால் ஒத்தாசை பண்ண அவராலே கூடும். இஸ் பாசிபிள் வித் காட். ஏசாயா புத்தகத்திலே 31 அதிகாரம் 5 வசனத்தில் பறந்து காக்கிற பட்சிகளை போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார். அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார். அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார் என்று ஏசாயா சொல்லுகிறார். அவர் எருசலேமுக்கு ஆதரவாக இருப்பார். ஆண்டவர் நல்லவர். இந்த காலையில் ஆண்டவர் நமக்கு ஆதரவாக இருக்க முடியும். பைபிள் சொல்லுகிறது, அவர் பறந்து காக்கிற பட்சிகளை போல எருசலேமுக்கு ஆதரவாக இருப்பார். அதை காத்து தப்ப பண்ணுவார். அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார். ஒத்தாசை பண்ண அவராலே கூடும். இந்த காலையில் எதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நம்பிக்கை இல்லாது இருக்கிறீர்களோ, இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை அப்படித்தான். இனி அடுத்து எப்படி எழுந்து நிற்போம் என்று அநேகருடைய கேள்வி. அடுத்து என்ன செய்ய போகிறோம் யாராலும் விளங்கிக் கொள்ள முடியவில்லை. இத்தோடு கூட 13வது வாரம், 13வது வாரத்தில் அதனுடைய வியாதியினுடைய தாக்கம் குறைந்ததா என்று சொன்னால் இல்லை, மிக உச்ச வீரியத்தில் இருக்கிறது. கண்ணுக்கு தெரிந்த அளவுக்கு, மனதில் தெரிந்த அளவுக்கு நம்மாலே ஒரு காரியத்தை விளங்கிக் கொள்ள முடியவில்லை. ஆனா பைபிள் சொல்லுகிறது இஸ் பாசிபிள் வித் காட். ஆனால் தேவனால் எல்லாம் கூடும். அன்று நல்லவன். 2 நாளாகமத்திலே 18 அதிகாரத்திலே 31 வசனத்தில் பெரிய நெருக்கத்தில் பார்த்திருக்கிறார். பெரிய நெருக்கம். யுத்தத்துக்கு போகக்கூடாது. தேவனுடைய வார்த்தையை மீறி இஸ்ரவேல் ராஜாவாகிய அகாப்போடு கூட கூட்டணி வைத்து யுத்தத்துக்கு மாறுவேஷத்திலே போனா. அப்பொழுது சீரியாவினுடைய படை யோசபாத்தை இஸ்ரவேலின் ராஜா என்று நினைத்து அவனை சூழ்ந்து கொண்டு அவன் மேல் அம்பெய்வதற்கு ஆயத்தமான பொழுது, அப்பொழுது யோசபாத் கூக்குரலிட்டார். பைபிள் சொல்கிறது கர்த்தர் அவனுக்கு அனுசாரியாயிருந்தார். அடுத்த வார்த்தை கவனிங்க. அவர்கள் அவனை விட்டு விலகும்படி செய்தார். ஆண்டவர் மனம் வைத்தார். இந்த நெருக்கத்தின் காலத்திலும் கூப்பிடுகிற நமக்கு அனுசாரியாய் இருந்து, எல்லா சூழ்நிலை இருந்தும் அவர் நம்மை விட்டு விலகும்படி, காரியங்கள் எல்லாம் நம்மை விட்டு விலகும்படி நமக்கும் இந்த காலையிலே உதவி செய்ய அவராலே முடியும். பலம் உள்ளவனாயிலும் பலனற்றவனாயிலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம் என்று சொல்லி பரிசுத்தவான் சொல்லுகிறார். இந்த காலையிலே ஒத்தாசை பண்ண அவராலே கூடும். பல நேரங்களில் மனிதனுடைய ஒத்தாசை எதிர்பார்க்கிறோம். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, உன் வாழ்க்கையில் ஒரு நாளும் மனிதனுடைய ஒத்தாசையை நீ எதிர்பாராதே. இஸ்ரவேல் ஜனங்கள் அநேக நேரங்களிலே வெட்கப்பட்டு போவதற்கு காரணம் மனிதனுடைய ஒத்தாசை. வேதத்திலே வாசிக்கிறோம். எரேமியா 37 அதிகாரம் 7 வசனத்தில் ஆண்டவர் சொன்னார், உனக்கு ஒத்தாசையாய் புறப்பட்ட பார்வோன் சேனை தன் தேசமாய எகிப்துக்கு திரும்பி போகும். இஸ்ரவேல் நினைத்தார்கள், யூதாவின் ராஜா நினைத்தான்,
நமக்கு ஒத்தாசையாக பார்வோனின் சேனை வருகிறது. ஆண்டவர் சொன்னார், இல்லை, நீ எந்த ஒத்தாசை உனக்கு நேராய் வரும் என்று நினைக்கிறாயோ அது மீண்டும் எகிப்துக்கு திரும்பி போகும். மறந்து விடாதீர்கள், தேவன் அல்லாமல் ஒத்தாசை நமக்கு இல்லை. இந்த காலையில் ஒன்றை விளங்கிக் கொள்ளுங்கள், ஒத்தாசை பண்ண அவராலே கூடும். ஆண்டவருக்கு நேராக கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, இந்த சூழ்நிலைகளில், இந்த நெருக்கத்தில் நீர் மாத்திரம் எனக்கு ஒத்தாசை பண்ண கூடும் என்று சொல்லி ஒரு உன்னதமான ஒரு ஜெபத்தை பண்ணினார். முதலாவது, கர்த்தர் ஒத்தாசை பண்ண அவராலே கூடும். அல்லேலூயா. தேவனாலே என்ன கூடும்? ஒத்தாசை பண்ண கூடும். எந்த நிலையில் இருந்தாலும் ஒத்தாசை பண்ண அவராலே கூடும். தேவனாலே இரண்டாவது என்ன கூடும்? வாசிப்போம். லூக்காவின் சுவிசேஷம் 1வது அதிகாரம் 37. தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. For nothing is impossible with God. தேவதூதன் காபிரியேல் மரியாளுக்கு சொன்ன ஒரு வார்த்தை, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தேவனால் கூடாத காரியம். 34ஆம் வசனத்தில் மரியாளுடைய கேள்விக்கு காபிரியேல் பதில் கொடுக்கிறார். மரியாளுடைய கேள்வி என்ன? இது எப்படி ஆகும்? இது எப்படி ஆகும்? How will this be? இது எப்படி ஆகும்? இந்த காலையில் நம்முடைய இருதயத்தில் இந்த கேள்வி இருக்கிறது, இது எப்படி ஆகும்? இது எப்படி ஆகும்? ஓரளவுக்கு மேலே வந்த குடும்பங்கள் எல்லாம் மீண்டும் கீழ் நிலைக்கு போய்விட்டது. இந்த நிலைக்கு வருவதற்கு பல வருஷங்களான நிலைமையில் இன்னைக்கு அநேக ஜனங்கள் தாங்கள் ஆரம்பித்த இடத்திற்கே போய்விட்டார்கள். பொருளாதாரத்திலே பெரிய வீழ்ச்சி, குடும்பங்களிலே பெரிய வீழ்ச்சி, பிள்ளைகளுடைய படிப்பு பெரிய வீழ்ச்சி, குடும்பத்தில் நடக்க வேண்டிய நல்ல காரியங்கள் எல்லாம் தடைப்பட்டு இந்த 3 மாதத்தினுடைய வீழ்ச்சி அநேக குடும்பங்களை எழும்பி வர முடியாத அளவுக்கு கீழே கொண்டு போய் வைத்து விட்டது. அநேகருடைய கேள்வி, இது எப்படி ஆகும்? இது எப்படி ஆகும்? இது எப்படி ஆகும் என்கிற கேள்விக்கு தேவன் ஒரு பதில் கொடுக்கிறார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நம்முடைய இருதயத்தில் எழும்புகிற கேள்வி, இது எப்படி ஆகும்? இந்த காலையில் சாத்தியமில்லாதவைகளை, இன்னும் சொல்ல போனால் இது நடக்கவே நடக்காது, இது நிறைவேறுவதற்கு வாய்ப்பு இல்லை, மரியாளுடைய கேட்டகரியா தான். not possible. எந்த விதத்திலும் இதற்கு வாய்ப்பு இல்லை உலகத்தினுடைய பார்வையில். ஆனால் தேவனுடைய பார்வையில் ஆண்டவர் சொல்லுகிறார், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒருவேளை உங்களுடைய நம்பிக்கை அற்று போயிருக்கலாம், உங்களுடைய எதிர்காலம் உடைந்து போனதை போல இருக்கலாம். இனி மீண்டும் நீங்கள் அந்த நிலைக்கு வருவதற்கு வாய்ப்பு இல்லை என்று உங்களுடைய மனம் சொல்லலாம். ஆனால் வேதத்தில் சாத்தியமில்லாத சூழ்நிலைகளிலே தேவனால் கூடும் என்று சொல்லி பல இடங்களில் கர்த்தர் நிரூபித்திருக்கிறார். 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 1. சமாரியாவிலே கொடிய பஞ்சம் ஏற்பட்டது. அந்த பஞ்சத்தினுடைய கொடுமை 1ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது. அப்பொழுது ஆண்டவருடைய வசனம் வருகிறது 2ஆம் வசனத்திலே, நாளைக்கு இந்த நேரத்தில்
நாளை இந்த நேரத்தில் ஆண்டவர் சமாரியாவினுடைய பஞ்சத்தை போக்குவார் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொன்னார். நாளைக்கு இந்த நேரத்தில். அப்ப அந்த சமாரியாவினுடைய பிரதானி ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட் சொல்லுகிற 2ஆம் வசனம் சொல்லுகிறார், கர்த்தர் வானத்தின் மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா? அவன் சொல்லுகிறான், இதெல்லாம் பேச்சு, இதெல்லாம் உதவாது. நான் சொல்லுகிறேன், கர்த்தர் வானத்தின் மதகுகளை உண்டாக்கினாலும் இது நடக்காது. இவன் சொல்லுவது சரியா தவறான? 100க்கு 100 சரி. அவனுடைய நிலையில் இருந்து பார்க்கும் பொழுது. காரணம், சமாரியாவினுடைய பஞ்சத்தின் கொடுமை என்ன? அதே 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்தில் 25ஆம் வசனத்தில் பஞ்சத்தின் கொடுமை சொல்லப்படுகிறது. ஒரு கழுதையின் தலை 80 வெள்ளிக்காசுக்கும், புறாக்களுக்கு போடப்படுகிற கார்படி பயிறு 5 வெள்ளிக்காசுக்கு விற்க மட்டும். இந்த நிலையிலே தான் பிரதானி சொல்லுகிறான், நாட் பாசிபிள், நடக்க வாய்ப்பு இல்லை. அவனுடைய இடத்தில் இருந்து சொன்னால் அது அப்படியே உண்மைதான். ஒரு தேசத்தின் பஞ்சத்தை ஒரு நாளில் மாற்ற முடியாது. 3 மாதத்தினுடைய விளைவு, அநேக குடும்பங்கள் கீழே போயாச்சு. ஒருவேளை நாளைக்கு லாக்டவுன் ஓபன் பண்ணிட்டா அவங்க மேல வர முடியுமா? நாட் பாசிபிள். அவர்கள் மீண்டும் மேலே வருவதற்கு பொருளாதாரத்தினுடைய கண்ணோட்டத்தில் பல மாதங்கள் அல்லது வருஷமாகலாம் மீண்டும் அந்த இடத்துக்கு வருவதற்கு. அதைத்தான் பிரதானி சொல்லுகிறான், கர்த்தர் வானத்தின் மதகுகளை உண்டாக்கினாலும் வாய்ப்பு இல்லை. பல நேரங்களில் நம்முடைய அறிவு சொல்லுகிறது வாய்ப்பு இல்லை, நம்முடைய யூகம் சொல்லுகிறது வாய்ப்பு இல்லை, நம்முடைய புள்ளி விவரம் சொல்லுகிறது நடக்க வாய்ப்பு இல்லை. நல்ல கவனிக்க வேண்டும். எப்பொழுதெல்லாம் நம்முடைய அறிவு அது நடக்காது, முடியாது, அது நிறைவேறாது என்று சொல்லுகிறதோ, அந்த இடத்தில் தேவனுடைய நினைவு சொல்லுகிறது நடக்கும். It's possible with God. தேவனால் நடக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். வேதம் சொல்லுகிறதுங்க, அந்த ராத்திரியில் தேவன் சொன்ன வார்த்தை சொன்ன அந்த ராத்திரியில் 2 ராஜாக்கள் புத்தகத்தில் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் 3 சத்தத்தை மாத்திரம் கேட்க பண்ணினார். நல்ல கவனிங்க, நடக்காது என்று சொல்லுகிற அற்புதத்திற்கு 3 சத்தம். ஒன்று ராணுவ ரதங்களின் சத்தம், 2வது குதிரையினுடைய இரைச்சல் சத்தம், 3வது மகா ராணுவத்தின் இரைச்சல் சத்தம். ஆனா ஒன்றுமே இல்லை, ஒரு குதிரை கூட இல்லை, ஒரு ரதம் கூட இல்லை, ஒரு வீரன் கூட இல்லை. ஆனால் தேவன் இந்த 3 சத்தத்தை மாத்திரம் தொனிக்க பண்ணினார். இந்த காலையில் சமாரியாவின் பஞ்சத்தை நீக்குவதற்கு, நாளை இந்நேரத்தில் நடக்கும் என்று சொல்லுவதற்கு ஆண்டவர் 3 சத்தத்தை மாத்திரம் ஏற்பட பண்ணினார். விளைவு என்ன? சீரியாவினுடைய ராணுவம் இந்த 3 சத்தத்தை கேட்டு பயந்து நமக்கு விரோதமாக இஸ்ரவேலின் ராஜா மற்றவர்களை கூப்பிட்டுக் கொண்டு வருகிறார் என்று சொல்லி அந்த ராத்திரியில் எல்லாவற்றையும் அப்படியே விட்டு இரவிலே ஓடி போனார்கள். நான் வீட்டில் போய் இந்த பகுதியை வாசித்து பாருங்க. வேதம் சொல்லுகிறதுங்க, 16வது அதிகாரம் 16ஆம் வசனம் 17ஆம் வசனத்தில்
அப்பொழுது ஜனங்கள் புறப்பட்டு சீரியரின் பாளையத்தை கொள்ளையிட்டார்கள். அந்த வார்த்தை கவனிங்க, கர்த்தருடைய வார்த்தையின்படியே ஒரு மரக்கால் கோதுமை ஒரு சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை ஒரு சேக்கலுக்கும் விற்கப்பட்டது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எது சாத்தியம் இல்லையோ, எது நிறைவேறாதோ, தேவனால் எல்லாவற்றையும் நிறைவேற்ற முடியும். பல நேரங்களில் பிரசங்கி புத்தகம் 1ஆம் அதிகாரம் 15 கோணலானதை நேராக்க கூடாது என்று பிரசங்கி சொல்லுகிறார். பிரசங்கி 1:15 கோணலானதை நேராக்க முடியாது. ஆனால் சர்வ வல்லமையுள்ள தேவன் சொல்லுகிறார், தேவனால் எல்லாம் கூடும். முதலாவது ஒத்தாசை பண்ண அவராலே கூடும். இரண்டாவது சாத்தியமில்லாததை சாத்தியமாக்க அவராலே கூடும். இந்த காலையில் ஆண்டவருடைய நாமத்தில் சொல்லுகிறேன், கர்த்தர் மீண்டும் உன்னை பழைய நிலைக்கு கொண்டு வருவார். மீண்டும். காரணம் என்ன? எவைகளெல்லாம் பைபிள்ல முடியாது முடியாது என்று சொல்லப்பட்டதோ அதை எல்லாவற்றையும் நிறைவேற்றி காண்பித்தார். சங்கீதம் 78வது சங்கீதம் 20ஆம் வசனத்தில் அப்பத்தை கொடுக்க கூடுமோ? ஒரு கேள்வி. அப்பத்தை கொடுக்க கூடுமோ? எகிப்து தேசத்திலிருந்து கையிலே பொன்னும் நகையும் இருக்கிறது, ஆனால் உணவு இல்லை. அடுத்த வேலைக்கு தேவனுடைய தீர்க்கதரிசியாய மோசே தம்முடைய ஜனத்தை வெளியே கொண்டு வந்துட்டான். அதான் ஒரு பெரிய क्वेश्चन, what is the next? எங்க போறோம்? நாளை காலையிலே சாப்பாடு என்ன? தண்ணி என்ன? எகிப்தில் இருந்து கானான் பஸ்ல டிராவல் பண்ணா சுமார் 650 கிலோமீட்டர். ஃபுல்லா டெசர்ட். இன்றைக்கும் அந்த பகுதி முழுவதும் டெசர்ட். சினை மலையெல்லாம் பெரிய வனாந்தரங்கள். நம்பிக்கை இல்லாத, இன்னொரு வார்த்தை, மனிதன் வாழ்வதற்கு ஏற்ற இடமில்லை. இன்னைக்கும் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா, எகிப்திலிருந்து இஸ்ரேலுக்கு பஸ்ல நாங்க போகும் பொழுது ஃபுல்லா டெசர்ட். அங்க மனிதன் வாழ முடியாது. மனிதன் வாழ்வதற்கு சாத்தியமில்லாத இடங்கள். பகல்ல கடுமையான வெயில் இருக்கும், இரவில மைனஸுக்கு போகும் குளிர். கடுமையான காற்று. இந்த சூழ்நிலையிலே ஒரு மனிதன் அங்க வாழ முடியாது. தண்ணி இல்லை, மரங்கள் இல்லை, முழுவதும் மலையும் மணலும் பாறையும் மணலும். அந்த இடத்தின் வழியாக 40 வருஷங்கள் ஆண்டவர் தம் ஜனத்தை நடத்தினார். வாழ முடியாத இடத்தில், வாழ சாத்தியமில்லாத இடத்தில் தேவன் தன்னுடைய பிள்ளைகளை 40 வருஷம் நடத்தி. நெகேமியா சொல்லுகிறான் 9ஆம் அதிகாரம் 19 முதல் 21 வரை. நெகேமியா சொல்லுகிறான், நீர் உம்முடைய மிகுந்த மன உருக்கத்தின்படி அவர்களை வனாந்தரத்தில் கைவிடவில்லை. வார்த்தை கவனிங்க. அவர்களை வழிநடத்த பகலிலே மேகஸ்தம்பம், அந்த உஷ்ணம் அவங்களுடைய தலையில படாதபடி ஒரு பெரிய மேகஸ்தம்பம். சில நேரத்தில் இந்த சம்மர்ல வெளியே போகும் பொழுது திடீர்னு ஒரு பெரிய மேகம் போய் சூரியனை மறைக்கும். அது மறைச்ச உடனே பாத்தீங்கன்னா கீழே முழுவதும் குளிர்ச்சியாகிவிடும். இதே மேகஸ்தம்பத்தை 40 வருஷம் கொடுத்தார். அவர்களுக்கு வெளிச்சத்தையும், இரவு நேரத்திலே the fire pillar, அக்னி ஸ்தம்பம், ஃபயர் பில்லர், ஒரு பெரிய விளக்கு தூண் போல அவர்கள் தங்கியிருந்த இடத்திலே ஒரு அக்னி ஸ்தம்பம், ஹீட்டர். இரவின் மைனஸ் பனிக்கு, குளிருக்கு, ஒரு பெரிய வெப்பத்துக்கு அக்னி ஸ்தம்பம்.
பைபிள் சொல்லுகிறது, அவர்களுக்கு மன்னாவை கொடுத்தா, தண்ணீரை கொடுத்தா. உபாகமத்திலே வாசிக்கிறோம் 29ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அவர்களுடைய பாதங்கள் வஸ்திரம் பழமையாய் போகவில்லை, காலில் இருந்த பாதரட்சை பழமையாய் போகவில்லை. 40 வருஷங்கள் அவர்களை நடத்தின. அந்த காலையிலே ஒன்றே சொல்லுகிறேன், சாத்தியமில்லாத இடத்தில் தம்முடைய ஜனத்தை 40 வருஷம் நடத்தியது உண்மை என்று சொன்னால், இன்றைக்கும் சாத்தியமில்லாத சூழ்நிலையில் ஒருவர் நீங்கள் இருக்கலாம். இனி நான் வாழ முடியாது என்கிற நிலையில இருக்கலாம். இனி என்னுடைய வாழ்க்கையில் வெளிச்சம் வராது என்ற நிலையில் இருக்கலாம். நீ எந்த நிலையில இருந்தாலும் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இஸ் பாசிபிள் வித் காட். தேவனால் எல்லாம் கூடும், தேவனால் எல்லாம் கூடும். சாத்தியமில்லாதவர்களை சாத்தியமாக்க அவரால் கூடும். என்னாகமம் 11ஆம் அதிகாரம் 23 மோசேயை பார்த்து ஆண்டவர் சொன்னார், மோசே, கர்த்தருடைய கை குறியிருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமா நடவாதா என்பது இப்பொழுது காண்பாய். ஆண்டவர் ஒரு காற்றை வீச பண்ணினார், காடைகள் பாளையத்தை குவிய ஆரம்பித்தது. இந்த காலையில் ஒன்றே சொல்லுகிறேன், சாத்தியம் இல்லாததை சாத்தியமாக்க அவராலே மூடும். 12 கூடை எடுத்தார்கள் மீதி அப்பத்தை. 12 கூடை எடுப்பதற்கு எது மூலம்? 5 அப்பமும் 2 மீன் தான். 5 அப்பமும் 2 மீனை கொண்டு 5000 பேரை போஷித்து மீதி 12 கூடை எடுக்க செய்ய அவராலே கூடும். பயப்படாதீங்க. முதலாவது ஒத்தாசை பண்ண அவராலே கூடும். இரண்டாவது சாத்தியமில்லாதவைகளை சாத்தியமாக்க அவராலே கூடும். நம்பர் 3 என்ன கூடும்? நெகேமியா 2ஆம் அதிகாரம் 20. இடிந்து போன அலங்கம், இடிந்து போன எருசலேம். அங்க ஒரு வார்த்தை இருக்கிறது, எங்கள் தேவனானவர் காரியத்தை கை கூடி வர பண்ணுவா. பயப்படாதீங்க. இது நெருக்கமான காலத்திலும் தேவனால் கை கூடி வர பண்ண அவரால் முடியும். வேதம் சொல்லுகிறது. நெகேமியா புத்தகத்தின் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் சன்பல்லாவும் தொபியாவும் சொல்லுகிறார்கள், ஒரே நாளில் முடித்து போடுவார்களா? இது முடியுமா? இஸ் பாசிபிள். அவன் சொல்லுகிறான் 3ஆம் வசனத்தில், ஒரு நரி மேல ஏறி போன கீழே விழுந்துரும். நெகேமியா கட்டுகிற அலங்கம் ஒரு நரி மேல ஏறி போனா இடிந்து போகும். வசனம் 5, கட்டுகிறவர்களுக்கு மனமடிவு உண்டாக பேசுவார்கள். இன்னைக்கு எந்த சேனலை திறந்தாலும் கொரோனா தான். ஒரு நியூஸ் பேப்பரை திறந்தா கொரோனா, அங்க இங்க இங்க. நேருக்காலனில சபைக்கு பின்னாடி கொரோனா, சபைக்கு முன்னாடி கொரோனா, சபை ஸ்ட்ரீட்லயே கடைசியில கொரோனா. ஆனா ஒன்றை கவனிக்க வேண்டும், பல நேரங்களில் நமக்கு பயமுறுத்துகிற, நமக்கு திகில் உண்டாக்குற பல காரியங்கள் நடக்கும். ஆனா பயப்படாதீங்க, தேவன் எல்லாவற்றுக்கும் நமக்கு சாதகமாக காரியங்களை கைகூடி வர பண்ணுவார். நெகேமியா புத்தகத்தில் 6:15 சுருக்கமாய் சொல்கிறேன், 52 நாளில் முடிந்தது. 52 நாளில் எது முடியாது என்று சொல்லப்பட்டதோ இஸ் பாசிபிள் வித் காட். உங்க வாழ்க்கையில் இன்றைக்கு எதெல்லாம் முடியாமல் இருக்கிறது, எதெல்லாம் நடக்காமல் இருக்கிறது, எவைகளை குறித்து நீங்க பயப்படுகிறீர்கள்? 3வது, தேவன் உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் கைகூடி வருவார். இடிந்து போன அலங்கத்தையும் இடிந்து போன எருசலேமையும் 52 நாளில் கட்ட முடியும் என்று சொன்னார்.
உங்க வாழ்க்கையிலும் இடிந்து போன காரியத்தையும் உடைந்து போன காரியத்தையும் கட்டுவதற்கு தேவன் நாட்களை குறித்து வைத்திருக்கிறார். கட்டப்படுவீர்கள். எரேமியா 18:9 நான் கட்டுவேன், நாட்டுவேன், to build and to plan it. அன்றைக்கு மகிமை உண்டாவதாக. தானியேல் 4:34-37 7 வருஷங்கள் மாட்டை போல புல்லை தின்ன ராஜாவுக்கு ஒரு நாளை நியமித்து வைத்திருந்தார். அவனை மீண்டும் அந்த இடத்துக்கு கொண்டு வந்தார். மீண்டும் அந்த ஸ்தானத்தை ஆண்டவர் ஏற்படுத்தினார். 2 நாளாகவும் 33:11-13 வெண்கல விலங்கு போட்ட மனாசையை கர்த்தர் மீண்டும் தேசத்துக்கு திரும்பி வர பண்ணி மீண்டும் அவனுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்தார். இந்த காலையில் எல்லாம் முடிந்து போயிற்று என்று நினைக்காதீர்கள். மீண்டும் உனக்கு ஒரு வாழ்க்கை தவற அவரால் முடியும். மறுபடியும் கட்டுவார். உன்னை கர்த்தர் மறுபடியும் கட்டுவார். அவராலே கூடும். இந்த காலையிலே 3வது, நம்பிக்கை இல்லாத காரியங்களுக்கு கைகூடி பண்ண அவராலே முடியும். கடைசியாக சொல்லி முடிக்கிறேன். 4வது, மத்தேயு 19:25 அப்படியானால் யார் ரட்சிக்க கூடும்? யார் ரட்சிக்கப்படக்கூடும்? அப்பதான் கர்த்தர் பதில் சொல்கிறார். அடுத்த வசனத்தில் 26 மனிதனால் கூடாது, தேவனாலே கூடும். இந்த வசனத்தினுடைய சாராம்சம் என்ன? மாற்றத்தை கொண்டு வர அவராலே முடியும். அதான் அர்த்தம். யார் ரட்சிக்கப்பட முடியும்? மாற்றத்தை கொண்டு வர தேவனாலே முடியும். வேதம் சொல்லுகிறது, யோவான் புத்தகத்தில் 1:9 எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியே, யாரையும் மாற்ற அவராலே முடியும். சூழ்நிலையை மாத்திரமல்ல, உன் வாழ்க்கையை மாத்திரமல்ல, மனிதனையும் மாற்ற அவராலே முடியும். அன்றைக்கு மகிமை உண்டாவதாக. வேதம் சொல்லுகிறது, எந்த மனிதனையும் சவுலை மாற்றினார், பவுலாக மாற்றினார். மறுதலித்த பேதுருவை மீண்டும் புதுப்பிக்க அவராலே கூடும். அவிசுவாசத்தை நிறைந்த தோமாவை மீண்டும் கட்டி எழுப்பினார். இந்த காலையில் உன்னையும் வாழ்க்கையிலும் மாற்றத்தை கொண்டு வர முடியும். ஒருவேளை பாதிக்கப்பட்டிருக்கலாம், ஒருவேளை பல பாதிப்புகளுக்கு உள்ளாயிருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், உன்னையும் மாற்ற அவராலே கூடும். இஸ் பாசிபிள் வித் காட். தேவனால் மாற்றத்தை கொண்டு வர முடியும். 13வது வாரம் மாற்றம் வருமா? நிச்சயம் வரும். எதிர்பாராத நேரங்களில் கர்த்தர் மாற்றத்தை கொண்டு வர அவராலே கூடும். அன்றைக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலையிலே கடைசி சொல்லி முடிக்கிறேன். இஸ் பாசிபிள் வித் காட். தேவனால் எல்லாம் கூடும். கண்களை மூடுவோம். ஸ்தோத்திரம். பாஸ்டர் மேத்யூ அவர்கள் ஒரு பாடலை பாடுவார்கள். இஸ் பாசிபிள் வித் காட். தேவனால் எல்லாம் கூடுங்க. இந்த காலையில் எதையெல்லாம் உன் வாழ்க்கையில் முடியாது என்று நினைத்தாயோ, கர்த்தர் சொல்லுகிறார், மனிதனாலே கூடாதவைகள் தேவனாலே கூடும். ஒத்தாசை பண்ண அவராலே கூடும். எஸ், ஒத்தாசை பண்ண அவராலே கூடும். சாத்தியமில்லாததை சாத்தியமாக்க அவராலே கூடும். இடிந்து போனதை கட்ட அவராலே கூடும். மாற்றத்தை கொண்டு வர அவராலே கூடும். நம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன். உம்மால் எல்லாம் கூடும் என்று உம்மை நான் நம்பியுள்ளேன். சேர்ந்து பாடுவோம். என்னால் ஒன்று கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன். உம்மால் எல்லாம் கூடுமென்று உம்மை நான் நம்பியுள்ளேன். எல்
ஆமென். இல்லாதவைகளை இருக்கின்றதா வரவழைப்பவரே. எல் ஷடாய் சர்வவல்லவரே, எல்லாம் செய்பவரே. இல்லாதவைகள் இருக்கின்றதாய் வரவழைப்பவரே. ஆபீரகாமுக்கு செய்தவர் எனக்கும் செய்ய வல்லவர். பாடுவோம். ஆபீரகாமுக்கு செய்தவர் எனக்கும் செய்ய வல்லவர். என்னால் ஒன்று கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன். உம்மால் எல்லாம் கூடுமென்று உம்மை நான் நம்பியுள்ளேன். யெகோவா ஈரே எல்லாம் பார்த்துக் கொள்வார், தேவையை நிறைவாக்குவார். கண்ணீரை துருத்தியில் எடுத்து வைத்து ஏற்றதாய் பலன் தருவார். யெகோவா ஈரே எல்லாம் பார்த்துக் கொள்வார், தேவையை நிறைவாக்குவார். கண்ணீரை துருத்தியில் எடுத்து வைத்து ஏற்றதாய் பலன் தருவார். அந்நாளை கழிப்பாய் மாற்றினவர் என்னையும் மாற்றிடுவார். அந்நாளை கழிப்பாய் மாற்றினவர் என்னையும் மாற்றிடுவார். என்னால் ஒன்று கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன். உம்மால் எல்லாம் கூடுமென்று உம்மை நான் நம்பியுள்ளேன். இந்த காலையில் தேவனால் கூடும். இந்த நாள் முழுவதும் அந்த வார்த்தையை சொல்லிக் கொண்டே இருங்க. Is possible with God. Is possible with God. Is possible with God. தேவனால் எல்லாம் கூடும். தேவனால் எல்லாம் கூடும். நல்ல தேவனே, இந்த காலையில் உம்முடைய ஜனங்களை உம்முடைய கையில வைக்கிறப்பா. உம்மாலே ஒத்தாசை பண்ண கூடும் அல்லவா? சாத்தியமில்லாததை சாத்தியமாக்க உம்மாலே கூடுமே. இடிந்து போன மதிலை மீண்டும் கட்ட கூடுமே. மாற்றத்தை கொண்டு வர கூடுமே. உதவி செய்யும் ஆண்டவரே. வசனத்தை கேட்டு உம்முடைய பிள்ளைகளை கைகளை ஒப்பு கொடுக்கிறேன். கிருபை தாங்குவதாக. அவர்கள் வாழ்க்கையிலும் தேவனால் கூடும் என்பதை வெளிப்படுத்துவீராக. உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென். கையை உயர்த்தி, இயேசு நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவினுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் இன்றும் என்றும் எப்பொழுதும் மாறாதிருப்பதாக. ஆமென், ஆமென். கையை வைத்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரத்தை மறவாதே. ஆமென், அல்லேலூயா. இந்த நாள் முழுவதும் அதே சிந்தையோடு கூட இருங்கள். தேவனாலே கூடும், தேவனாலே கூடும். இஸ் பாசிபிள் வித் God. உங்க பிள்ளைகளிட்ட சொல்லுங்க, தேவனாலே கூடும் என்று. நிச்சயம் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்யும். மாலையிலே சந்திப்போம். கிருபை தாங்குவதாக. God bless you. Amen. Amen.